ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனில் வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் வந்து கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ PPAPன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் பிளான் அப்ரூவல் ப்ராசஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற 6 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பர்சனலாக ட்ரைனிங்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலட்டா அதை சொல்லிக் கொடுத்து ட்ரைனிங்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கலாம். அது வந்து ஒர்க் ஷாப் வெளியே கண்டெயின் பண்ணியிருக்காங்களா, அந்த ஒர்க் ஷாப்புக்கு அவங்கள அனுப்பிவிட்டு அவங்களுக்கு வந்து அது மூலமாக கற்றுக்கிற சொல்லலாம். வெபினார் இருந்துச்சுன்னா வெபினார் வந்து அவங்கள அட்டன் பண்ண சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு வெளியே வந்து ஒரு வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு ஒர்க் ஷாப் கண்டெயின் பண்ணுறாங்க, இல்லை ஒரு வெபினார் கண்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் அங்கே அனுப்பி அவங்கள வந்து லேர்ன் பண்ணிக்கிற சொல்லிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கம்பெனியோட கோல்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கரெக்டாக புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா தான் அவங்களால ஒர்க் வந்து கரெக்டாக பண்ண முடியும். சப்போஸ் நம்ம கோல்ஸே நமக்கு அவங்களுக்கு வந்து இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத அவங்களுக்கு சரியாக சொல்லாமல் விட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து சப்போஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக வந்து லீவ் போடாமல் வராங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பேசிக்கில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்களுக்கு சப்போஸ் ஒரு ரிவார்டு கொடுக்கலாம். ரிவார்டு கொடுத்து அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை ஒரு 5 டைப்பாக இருக்கலாம். அதாவது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், ரிலையபிலிட்டி சென்டர்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு 5 டைப்பாக பிரிக்கலாம். இது இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷினில் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ், அதாவது மந்த்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சப்போஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, இப்போ மிஷினில் இந்த ப்ராப்ளம்ல நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. சப்போஸ் அந்த மிஷின் வந்து ஐடியல் டைம் வருது, அந்த மாதிரி நேரத்தில் மெயின்டெனன்ஸ் சொல்லி இப்போ இந்த மிஷின் செக் பண்ணிக்கோங்க, அதாவது இனிமேல் ப்ராப்ளம் தான் வரப்போகுது அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் இப்போ சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு டவுட் வருது. ஒரு மோல்டிங் மிஷினாக CNC மிஷின் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இப்போ பவர் கன்சப்ஷன் போய்கிட்டு இருக்கு, பவர் லைன் அது டேமேஜ் ஆகிருக்கு. அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரல, ஆனால் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலமாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் டீம் அப்ரூவ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், மிஷினில் ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டினீங்கன்னா மிஷின் வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டிவ் மெயின்டெனன்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ளோவை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 7 QC டூல்ஸ் எடுத்துக்கோங்களேன். 7 QC டூல்ஸில் வந்து டாக்குமெண்டேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபார்மெட்னு வந்து 7 QC டூல்ஸ் சொல்லலாம். அதாவது ஃப்ளோ சார்ட்டாக இருக்கட்டும், பேரட்டோ சார்ட்டாக இருக்கட்டும், கண்ட்ரோல் சார்ட்டாக இருக்கட்டும், மேட்ரிக்ஸ் டயக்ராமாக இருக்கட்டும், எதாவது வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி அந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோட டெக்னிக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து ஒரு டைம் பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி வந்து அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து ரிவ்யூ பண்ணும்போது காமனாக என்னென்ன மிஸ்டேக்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, லாக் ஆஃப் கிளியர் அப்ஜெக்டிவை பற்றி உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்காமல் இருந்திருக்கு, அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சஃபிஷியன்ட் ஸ்டாக் ஹோல்டர் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபெயிலியர் டு அட்ரஸ் த ரூட் கேஸ். ஒரு ரூட் கேஸ் இருக்குன்னா அந்த ரூட் கேஸை வந்து உங்களுக்கு அட்டைன் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ ஒரு மிஷின் ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷின் ஃபெயிலியருக்கான ரூட் கேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் ஒர்க் ஃப்ளோவை கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நீங்கள் ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், இதனால தான் இந்த மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லுக்கிங் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ரெகுலாரிட்டி ரெக்யூர்மெண்ட். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இன்அடிக்வேட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கிறது ரொம்பவே முக்கியம். லீன் மேனுஃபேக்சரிங்னா ஒன்றும் இல்லை, வேஸ்ட் டிஸ்போசல்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் 6 சிக்மா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 சிக்மாவில் லீன் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு தனி டாப்பிக்காகவே உங்களுக்கு வரும். இப்போ லீன் மேனுஃபேக்சரிங்னா என்னென்னா, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து அந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம், அதாவது டிஸ்போசல் பண்ணுறோம், அதான் லீன் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே, ஒரு கம்பெனியில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குன்னு வைங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அன்னெசரியாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது தேவையில்லாத நேரத்தில். அப்போ காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் தான் நமக்கு வந்து டெலிவரி இருக்குன்னு வைங்க, அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவரி எடுத்துகிட்டு போகிறோம்.
10 மினிட்ஸ்க்கு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு வண்டி அனுப்பிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஆக. அந்த மாதிரி அனுப்புறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஓவர் ப்ரொடக்ஷன், ஒரு மிஷினில் வந்து ஒரு 5000 தான் நமக்கு ரன் பண்ணணும்னு நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி நமக்கு இப்போ அந்த மிஷின் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5500 எக்ஸ்ட்ரா ஒரு 500 எக்ஸ்ட்ரா ஒரு 1000 இப்போ மிஷினில் ரன் பண்ணி வச்சிடலாம் அந்த ப்ராடக்ட்டை. நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வராமல் இருக்கலாம். வராமல் இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த பொருள் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அன்னெசரி மூவ்மெண்ட்டு, அன்னெசரி மோஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு பெரிய சைஸ் ப்ராடக்ட் வந்து ஒரு மிஷின் பக்கத்தில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் அது என்ன ஸ்டேஜ் வரும், ஃபினிஷ்டு குட்ஸுக்கு மூவ் பண்ணணும். அது எட்ஜி ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையில்லாமல் பக்கத்து மிஷினுக்கு மூவ் பண்ணுறது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். அந்த இடத்த வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அது எக்ஸஸ் இன்வென்ட்ரி, அதாவது இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம வந்து டிஸ்போசல் பண்ணணும். அதாவது நம்ம சப்ளையருக்கு அனுப்பணும், இல்லைன்னா எஃப்ஜிக்கு அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே இடத்துல தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எக்ஸிஸ் இன்வென்ட்ரியாக நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி வெயிட்டிங் டைம், ஐடியல் டைம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஓவர் ப்ராசஸிங் டைம், அதாவது இப்போ ஒரு மிஷினை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் 1 ஹவரில் நடக்கிறதுக்கு பதிலாக அது எப்படியா இழுத்தடிக்கிறது. அந்த மாதிரி இழுத்தடிக்கிறதுனால என்ன ஆகும், நமக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படுது. இப்போ சைக்கிள் டைம் வந்து 1 மினிட்டில் தான் ஒரு ப்ராடக்ட்டோட அவுட்புட் நமக்கு கிடைக்கணுமா, அந்த 1 மினிட் பதிலாக நம்ம சரி இப்போ வேலை ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 1 மினிட் ஒரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா ஆகும் ப்ரொடக்டிவிட்டி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே 30 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிஃபெக்ட்ஸ் வந்து வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமாக டிஃபெக்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கே பார்க்குறது என்ன ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதானே இந்த லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸ்னு ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து லீன் மேனுஃபேக்சரிங் வந்து அட்டைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏ லீன் டீம், அதாவது ஒரு லீன் டீமை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த டீமை வச்சு தான் நம்ம இந்த லீன் மேனுஃபேக்சரிங் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு டீம் ஃபாலோ பண்ணிடுறோன்னா அந்த டீமுக்கோட ஸ்கோப்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணணும். இதுதான் அவங்களோட ஸ்கோப். நீங்கள் வந்து இந்த வேலை பார்க்கணும், நீங்கள் வந்து ப்ராடக்ட் இப்போ மூவ் பண்ணி வைக்கணும், நீங்கள் வந்து மிஷின் ஓட்டணும், நீங்கள் வந்து எஃப்ஜிலேருந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணணும், நீங்கள் குவாலிட்டினா குவாலிட்டி டீம், நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அசைன் பண்ணிடணும் உங்களுக்கு கோல்ஸை. அந்த கரண்ட் ஸ்டேட்டோட வந்து ஒரு மேப் மாதிரி போட்டுக்கணும். இந்த வேலைக்கு எடுத்து இந்த வேலைக்கு தான் போகணும். அதாவது இப்போ ஒரு மிஷின் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சிஎன்சி மிஷின் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னால் ஆப்ரேட்டர் வேலை தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும். குவாலிட்டினா குவாலிட்டி செக் பண்ணணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இப்போ நான் குவாலிட்டி செக் பண்ணாமல் நான் டேரெக்டாக வந்து டிஸ்பேச் பண்ணிடுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. அந்த மேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம வேஸ்ட்டு வந்து எதனால் வருது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த டீம் மூலமாக. ஓகேங்களா. இப்போ கண்டினியூஸாக வந்து இப்போ ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குன்னா எதனால் ரிஜெக்ஷன் வருதுன்னா அந்த ரூட் கேஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கண்டினியூஸாக அந்த ப்ராசஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த லீன் மேனுஃபேக்சரிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு வேஸ்ட் அண்ட் காஸ்ட். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும், நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து காஸ்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. ஓகேங்களா. இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இன்க்ரீஸ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இம்ப்ரூவ்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பிபிஏபியை பொறுத்தவரை ரொம்பவே மஸ்ட்டு, ரொம்பவே முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சப்ளை செயின்ங்கிறது கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் தான் நடக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம வந்து டிவைட் பண்ண, ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு எந்த ஒரு ப்ராசஸுமே அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜ்மெண்ட் அண்டு மாரல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணியே ஆகணும். இம்ப்ரூவ் த கம்யூனிகேஷன். அதாவது ஒரு ஷாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டராக இருக்கட்டும், டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மேனேஜராக இருக்கட்டும், இப்போ இந்த ஷாப் ஃப்ளோரில் உள்ள ஒரு ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இன்சார்ஜை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. சப்போஸ் இன்சார்ஜால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாட்டா என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து அந்த இன்சார்ஜ் வந்து இன்ஜினியர்கிட்ட போவாங்க. அந்த இன்ஜினியராலையும் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியாட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மேனேஜர்கிட்ட போய் அதை வந்து ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க.
மேனேஜராலே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாட்டா என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டை போவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நான் இந்த ஆப்ரேட்டர் சொல்கிறது இன்சார்ஜோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே ப்ராப்ளமாக, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், இன்ஜினியர் லீவு, என்னால் வந்து மேனேஜர் இந்த 1 வீக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி லாக் வந்து இருக்கவே கூடாது. ஓகேங்களா, அதனால் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே மஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் பொறுத்தவரை. சப்போஸ் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருலேயும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ரேட்டர் வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது நாங்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்து நமக்கு சப்போஸ் அந்த நேரத்தில் இன்ஜினியர் ஆர் இன்சார்ஜ் யாராவது ஒரு ஆள் லீவாக இருந்தாலும் அதுக்கு மேலே உள்ளவங்க அவங்களால பார்த்துக்க முடியும், பார்த்து அதை வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா, அதனால் கம்யூனிகேஷன் வந்து ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்தவரை ரொம்பவே மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் யூட்டிலைசேஷன். இந்த மானிட்டர் யூட்டிலைசேஷனை வந்து ஒரு 5 டைப்ஸில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மானிட்டரிங். ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக மானிட்டரே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் மானிட்டரிங். எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது ஃபெயிலியர் வருதான்னு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி மானிட்டரிங். ப்ரொடக்ஷன் ஆகி வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கா அப்படின்ற குவாலிட்டி டீம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, எனர்ஜி மானிட்டரிங் பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் ஒரு மிஷினாக இருக்கட்டும், அந்த மிஷினில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி சப்ளை வந்து கரெக்டாக கிடைக்குதா அதை வந்து மானிட்டர் பண்ணுறது தான் எனர்ஜி மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மானிட்டரிங். இன்வென்ட்ரி மானிட்டரிங்லாம் ஒன்றும் இல்லை, ட்ராக்கிங் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்டு ஃபினிஷ்டு குட்ஸ். அதாவது ரா மெட்டீரியலை ட்ராக் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல ஒர்க் ப்ராசஸ் பண்ணி அதை ஃபினிஷ்டு குட்டாக எடுக்கிறது தான் வந்து இன்வென்ட்ரி மானிட்டரிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாகவே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 6 ஸ்டெப்ஸ் பார்த்தா, அதாவது PPAPல ஃபாலோ பண்ணக்கூடிய 6 ஸ்டெப்ஸு. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலே ப்ரொடக்டிவிட்டியை வந்து உங்களால் 100% வந்து அட்டைன் பண்ண முடியும்.